தமிழ் நியூஸ் நேரல் கண் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருப்பவர் மேனாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய அரசியல் மற்றும் அறிவியல் ஆலோசகர் டாக்டர் பொன்ராஜ் சார். சார் வணக்கம். வணக்கம்பா. சார், இப்போ திமுக கூட்டணியில கொள்கை சார்ந்த பயணிக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் அவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு சீட்டை குறைச்சாங்க. விசிகாவுக்கு 8 தொகுதிகள் வழங்கப்பட்டது. அந்த 2 குறைச்சதுல இப்போ அது டேலி பண்ணி விசிகாவுக்கு கூட குடுத்திருக்காங்க 2 சீட்டு. இப்போ தேமுதிகவுக்கு நேற்று இரவு கொடுத்தது 10 தொகுதிகள். ஏற்கனவே ராஜ்யசபா ஒண்ணு குடுத்திருக்காங்க. இது ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தியாக பார்க்கப்படுது. எதுக்கு தேமுதிகவிற்கு 10 தொகுதி? இவர்கள் பாஜக எதிர்ப்பில் தீவிரமாக இருப்பார்களா? அடுத்த பொதுத் தேர்தலில் இவர்கள் நிலையாக இருப்பார்களா? இந்த ராஜ்யசபாவுமே கூட சின்சியரான ஏதேனும் இஷ்யூ வந்துச்சுன்னா, எல்.கே. சுதீஷ் அவர்கள் காங்கிரஸ் பக்கம் நிப்பாரா? இல்ல பிஜேபி பக்கம் நிப்பாரா? அப்படின்ற பல கோணத்தில் பல கேள்விகள் நேற்றையிலிருந்து திமுகவின் மீது ஏவுகணைகள் தொடுக்கப்பட்டே வருகிறது. 10 இடங்கள் எப்படி பார்க்குறீங்க? 10 இடங்கள் என்னைய பொறுத்தவரைக்கும் காங்கிரஸுக்கு கொடுத்த 28 இடங்கள் அதிகம். தேமுதிக கொடுத்த 10 இடங்கள் அதிகம் தான். இது விசிகாவுக்கு 8 இடங்களுக்கு பதிலாக 10 கொடுத்துருக்கலாம் அவங்களுக்கு. விசிகாவுக்கு. ஏன்னா அந்தளவுக்கு அவங்களுடைய பரப்பு இருக்கு. இவர்கள் கொடுத்தது மக்கள் நல கூட்டணியில் பெரும்பாலான இடங்களில் தேமுதிக விஜயகாந்த் கண்டெஸ்ட் பண்ணதுனால பெரும்பாலான தமிழகம் முழுக்க அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது. இன்னமும் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு 500 ஓட்டு 1000 ஓட்டு ஒவ்வொரு தொகுதியிலையும் இருக்குது என்ற ஒரு பரவலான சித்தாந்தத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ப்ரெசன்ஸ் இருக்கக்கூடிய கட்சி என்ற வகையில் அவங்களுக்கு 10 சீட்டு கொடுத்துருப்பதாக தான் நான் நினைக்கிறேன். அது தவறுன்னு நான் சொல்ல வரலை. ஆனால் விடுதலை சிறுத்தைகளுக்கு இன்னும் 2 சீட்டு கொடுத்துருக்கலாம். ஆனால் 2 சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. கம்யூனிஸ்டுகளுக்கு சீட்டை குறைச்சிருக்க தேவையில்லை. அவர்களுக்கு ஏன்னா ஏழை எளிய மக்களுக்காக, பாட்டாளி மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய மக்களுக்காக களத்தில் இறங்கி போராடக்கூடியவர்கள் கம்யூனிஸ்ட். நேர்மைக்கு சொந்தக்காரர்கள் கம்யூனிஸ்ட். அவர்களை நம்ம குறைச்சிருக்க வேண்டிய தேவையில்லை. இதெல்லாம் ஒரு மனக்கசப்பை ஏற்படுத்தினா கூட அவர் எல்லாருமே ஒரே கூட்டணியில் இருக்கோம் அப்படின்ற ஒரு அட்வான்டேஜ் பிகாஸ் ஆஃப் த ஸ்டாலின் என்ற ஒரு முதலமைச்சருடைய ஸ்டேச்சர்னால எல்லாருமே அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதனால் அதை நம்ம முழுமையாக கூட தான் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருந்தாலும் பரவலாக தமிழகம் முழுவதும் ஒரு கேஸ்ட் நியூட்ரல் பார்ட்டி விஜயகாந்துக்கு இன்னமும் ஒரு செல்வாக்கு கருத்தில் கொண்டு அவர்களுக்கு இதை கொடுத்துருக்கலாம். அதனால் கொஞ்சம் அதிகம்தான் என்றாலும் கூட இதை நம்ம எந்த அளவிற்கு போய் கிரவுண்ட் லெவலில் போகுன்றத ஒர்க் அவுட் பண்ணணும். நீங்கள் விஜயகாந்த் இருக்கும்போதே அது என்னுடைய ஓட்டு சதவீதம் குறைஞ்சிருச்சு. இப்போ இருக்காங்க, தமிழகம் முழுக்க இருக்காங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு 0.5% to 2%, 0.5% to 2% வரைக்கும் அவங்களுக்கு இருக்குது. சில தொகுதிகளில் 2%, சில தொகுதியில் 0.5%. இவ்வளோ தான் தமிழகம் முழுக்க பரவலாக இருக்காங்க. அதை கருத்தில் கொண்டு தான் அவர் 10 சீட்டு கொடுத்துருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். வட மாவட்டங்களில் ஒரு பிரஜாதிகள் ஓட்டுக்கள், பிற மொழியாளர்கள் ஓட்டுக்கள், இதுகளையெல்லாம் எய்ம் பண்ணி பாட்டாளி மக்கள் கட்சியை கவுண்டர் பண்ணுறதுக்காகவும் இதுக்கான ஒரு களமாகத்தான் முதல்வர் அவர்களுக்கு 10 தொகுதியை கொடுத்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். 2016 பலரும் அளவுகோலா வைக்கிறாங்க. நீங்களும் அதான் மேற்கோள் காட்டினீங்க. அவங்க 105 தொகுதியில் நின்றாங்க. விசிகா 25, மதிமுக 25, அந்த மாதிரி தான் மற்ற கட்சிகள்லாம் நின்றுச்சு. ஆனால் 2016க்கு பிறகு தேமுதிக இடம்பெறக்கூடிய அணிகள் தோல்வியில் தான் தழுவிருக்கிறது. அவர்களால் வட தமிழகத்தில் பெரிதாக சீட் கன்வர்ஷன் கெப்பாசிட்டி கொடுக்க முடியல. அவங்களால பெரிதான ஒரு பங்களிப்பை கொடுக்க முடியல. ஆனால் விசிகா இடம்பெறக்கூடிய அணி 3 பொது தேர்தல்களில் பாமகவை தோற்கடித்து இந்த விசிகா அணியை வென்றிருக்கிறது. அப்போ விடுதலை சிறுத்தைகளினுடைய அந்த பங்களிப்பு தானே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருந்திருக்கு, புருவனா இருக்கு. திமுக வெற்றி வீரரா இது வட தமிழகத்தில் இருந்தவர் திருமாவளவன் அவர்கள் 3 பொது தேர்தல்களில். அப்போ இவருக்கு வழங்காமல் தேமுதிக வழங்கப்பட்டிருப்பது என்பது வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய திருமாவை சார்ந்து இருக்கக்கூடிய சமூகத்தினுடைய மக்கள் எப்படி பார்ப்பாங்க? கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அந்த விளிம்பு நிலை மக்களுக்காக தான் போராடுகிறார்கள். அந்த விளிம்பு நிலை மக்களுடைய பிரச்சனைக்காக தான் அவர்களும் குரல் கொடுத்து வருகிறார்கள். அவர்களுக்கு குறைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த சமூகம் இது அநீதியாக பார்க்காதா? அது கண்டிப்பாக அது ஒரு அதனுடைய தாக்கம் இருக்கும். பட் ஆனால் அதை திருமாவளவன் சரி பண்ணுவார். கம்யூனிஸ்ட் கட்சிகள் பிரச்சாரத்தில் சரி பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அவங்க போகிறாங்க.
இது வந்து நம்ம ஒட்டுமொத்தமாக ஜெயிக்கணும், சீட்டு கன்வர்ஷன் அதிகமாக 100% சீட் கன்வர்ஷனை உறுதிப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தில் 5 தொகுதிகள் கிடைச்சா கூட 5லையும் ஜெயிச்சுட்டா அது பெரிய விஷயமா இல்லையா? அப்படின்ற ஒரு கன்சோலேஷன் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆறுதலாக இருக்குமே ஒழிய, கண்டிப்பாக வந்து அந்த குறை இருக்க தான் செய்யும். அந்த மனக்குறை இருக்க தான் செய்யும். இல்ல சார். இப்போ காங்கிரஸ் மாதிரி ஒண்ணுமில்லாத தாவேகாவுக்கு அன்டெஸ்டட் நாட் ப்ரூவன் தாவேகாவ காட்டி, காட்டி பயமுறுத்தி திமுகட்ட 3 சீட்டு கூட பெறுது. அது எந்த அளவுக்கு தமிழகத்தில தன்னுடைய இருப்பை வளர்த்திருக்கிறது, தன்னுடைய செல்வாக்கை வளர்த்திருக்கிறதுன்னு நமக்கு இன்னும் தெரியல. விடுதலை சிறுத்தைகளோ, சிபிஐ, சிபிஎம்மோ அவர்களுக்கெல்லாம் தூண்டில் போடப்பட்டது. கடந்த காலத்தில் ஆதவ அர்ஜுனா என்னென்ன அரசியல்லாம் பண்ணாருன்னு நம்ம தெள்ள தெளிவா பார்த்தோம். தாவேகா அவரு திரு விஜய் அவர்களும், ஆதவ அர்ஜுனா அவர்களும் விகடன் மேடையிலே அவர் எங்களுடைய இதுக்கப்புறம் திருமாவோட எண்ணம் நம்ம கட்சிகள தான் இருக்கும் அப்படின்ற அளவுக்கு விஜய் பேசினாரு. இப்படி அ விலை பெயர் போனவர் திரு திருமாவளவன் அவர்கள். அவர் ஒருபோதும் தாவேகாவுடன் இப்படி காட்டி, காட்டி அவர் பயமுறுத்தல. நான் வந்து திமுகவோட தான் இருப்போம். கொள்கை கூட்டணியா இருப்போம். சந்தர்ப்பவாதத்திற்கு இடம் குடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அப்போ இது ஒரு இழைக்கப்பட்ட ஒரு அநீதியா தானே பார்க்கப்படும். கண்டிப்பா கொள்கை கோட்பாட்டில் உறுதியாக இருக்கக்கூடிய திருமாவளவனுக்கும், ம். கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் இழைக்கப்பட்ட அநீதி தான் அது. ம். 2 இடங்களை குறைப்பது கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு. திருமாவுக்கு 2 இடங்களை கூட்டி கொடுத்திருக்கிறார்கள். அது 10ஆ இருந்திருந்தா அ நல்லா நன்றாக இருந்திருக்கும். இரட்டை இலக்கத்தில குடுத்திருந்தா திருமாவளவனுக்கு நல்லா இருந்திருக்கும். ஆனாலும் அவர் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தில் இருக்கிறார். அதனால சொன்னா ஏற்றுக்குவார் என்ற ஒரு எண்ணத்தோட அவங்க அத செஞ்சிருக்காங்க. இது வந்து விடுதலை சிறுத்தைகள் மத்தியில ஒரு சில மனக்குறையை ஏற்படுத்த தான் செய்யும். நம்ம இன்னும் 2 பேருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குமே, அது கிடைக்கலையேன்ற ஒரு எண்ணம் இருக்கும். தேமுதிகவுக்கு இது ஜாக்பாட்டு. ம். தேமுதிகவுக்கு வந்து இது ஜாக்பாட்டு. அவங்களுக்கு வந்து அவங்களுடைய வாக்கு சதவீதத்தை தாண்டி அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று தான் நான் கருதுகிறேன். ஏன் காங்கிரஸ் வெளியேறிவிட்டால் ஆ. தேமுதிக நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு அப்போ அந்த ஒரு கால்குலேஷன் போடப்பட்டது. பிறகு காங்கிரஸ்க்கு வேற வழி இல்லாம அவங்களும் இங்கேயே இருந்துட்டாங்க. அதனால காலத்தினுடைய ஒரு எதிரொலியாக தேமுதிகவுக்கு ஒரு ஜாக்பாட் ஆமா. அடிச்சிருக்கு. தேமுதிகவுக்கு வந்து இது ஜாக்பாட்டு. தேமுதிகவுக்கு வந்து இவ்வளவு 10 தொகுதிகளை ஒதுக்கி இருப்பது வந்து விடுதலை சிறுத்தைகளை காட்டிலும் கூட தொகுதிகளை ஒதுக்கி இருப்பது அவர்களது வாக்கு சதவீதத்தை தாண்டி அவர்களுக்கு ஒரு ஜாக்பாட்டு. அதுதான் ஒரு கிடைச்சிருக்கு. மறுவாழ்வு கிடைச்சிருக்கா சார்? மறுவாழ்வு. மறுவாழ்வு தேமுதிகவுக்கு மறுவாழ்வு தான். ஆனா மற்ற கூட்டணி கட்சிகள் அதுக்கு சேக்ரிஃபைஸா அவங்க தொகுதிகளை சேக்ரிஃபைஸ் பண்ண வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அத திமுக அத வந்து பேசி அவங்கள ஆஃப் பண்ணியிருக்காங்க. அது வந்து எந்த அளவுக்கு வந்து கிரவுண்ட் லெவல்ல வந்து வோட் கன்வர்ஷன் நடக்க போகுது, எந்த அளவுக்கு இது ரிஃப்ளெக்ட் ஆகுன்றது நம்ம எலெக்ஷன்ல தான் தெரியும். இப்ப தெரியாது. சார் நேற்று நான் பெயர் குறிப்பிட விரும்பவில்லை. நேற்று நான் ஒரு திமுக கூட்டணி கட்சி தலைவரிடம் நான் பேட்டி காண்ட பொழுது, அவர் அப்பட்டமாக ஒப்புக்கொண்டார். திமுக கூட்டணியில் சலசலப்பு தான் இந்த சீட்டு பகிர்வில். முதலில் காங்கிரஸ் இந்த பிரச்சனையை கொண்டு வந்தது. அவர்களால் வந்து இந்த பிரச்சனை ஏற்படுத்தப்பட்டது. 2வது சிபிஎம் அ பி. சண்முகம் அவர்கள் பொதுவெளியிலேயே எங்களுக்கு 5 சீட்டு பத்தாது. எங்களுக்கு 5 சீட்டு நாங்க வந்து அதிருப்தியுடன் தான் நாங்கள் கையெழுத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அண்ணா அறிவாலயத்தில் அவர்கள் கொடுத்த பிரஸ் மீட். பிறகு திருமாவளவன் அவர்கள் இந்த கையொப்பம் இடுவதற்கு முன்னதாக 2 நாட்கள் முன்னதாக Facebookல் அவர் போட்ட அந்த லைவும், அவர் அந்த பேசிய பேச்சும் வந்து நிச்சயமாக களத்தில் பெரும் எதிரொலிக்கும் என்ற ஒரு கருத்தும் சொல்லப்படுகிறது. இந்த 3 கட்சிகளினுடைய இந்த பொதுவெளியில் அவர்கள் வெளிப்படுத்திய இந்த பேச்சினுடைய எதிரொலியாக களத்தில் நிச்சயமாக இது எதிரொலிக்கும் என்று சொல்லப்படுதுல்ல. அது கண்டிப்பா எதிரொலிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ம். ஒரு சில சதவீதம் குறையும். வாக்கு சதவீதம் ஒரு சில வாக்கு சதவீதம் திமுக கூட்டணிக்கு குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ம். இதன் காரணமாக அந்த ஒரு மனக்கசப்பின் காரணமாக வோட் கன்வர்ஷன் ரேஷியோவில் கொஞ்சம் குறைவு ஏற்படும். அந்த 45% என்பது இன்னும் கொஞ்சம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ம். அந்த 50% மார்க் கிராஸ் பண்ணிட்டாங்க அலையன்ஸ் கணக்கில். அந்த 50%ல் எதெல்லாம் சேர்த்துருக்கோம்? தேமுதிக, மக்கள் நீதி மையம், ஓபிஎஸ் 3 பேர் சேர்ந்தா 45+6 ஆர் 7 அந்த மாதிரி போனது. 52, 53% வந்தது. இன்றைக்கி வந்து ஆன்டின் கோன்ஜி ஒரு 5% போட்டோம்னா 45% வரும். அதில் ஒரு 1 ஆர் 2% வந்து இந்த கூட்டணி சலசலப்பின் காரணமாக குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது கொள்கை கூட்டணியா? மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணின்னு சொல்லிக்கிறாங்க. அப்ப இந்த கொள்கை கூட்டணிங்கிற ஒரு இதுக்கு வந்து ரெப்புடேஷன் அடி வாங்குதுல்ல சார்?
கொள்கை கூட்டணினால தான் எல்லாருமே ஒன்றா இருக்காங்க. இவ்வளவு சீட்டை குறைச்ச பிறகும். கொள்கை இல்லாத கூட்டணினா அவங்க வந்து எங்களுக்கு சீட்டு பத்தாதுன்னு உடைச்சிட்டு ஓடி இருப்பாங்கல்ல. கொள்கையில் வந்து அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க. லீடர்ஷிப்பில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸ்டாலின் தான் லீடர். ஸ்டாலின் ஆட்சி திரும்ப வரணும். அதில் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இல்லை சார், விசிகாவுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் வேற ஆப்ஷனே கிடையாது. அதனால அவங்கள வந்து நம்ம கொடுக்குற சீட்டை வாங்கிப்பாங்க அப்படின்னு அவங்கள வந்து ஒரு அழுத்தத்திற்கு நெருக்கடிக்கு உள்ளாக்குறதுக்கும், அவங்க தேமுதிக, திமுகவுக்கு வரணும், அவங்கள சேர்த்துக்கணுங்கிற எந்த கட்டாயமும் திமுகவுக்கு கிடையாது. தேமுதிக தான் அவங்களுக்கு தான் அந்த கட்டாயம், அவங்களுக்கு தான் அந்த மறுவாழ்வு தேவை. அப்போ தேமுதிகவை நம்ம 10 சீட்டையும் கொடுத்து, ராஜ்யசபா சீட்டையும் கொடுத்து நம்ம சேர்க்கிறோம் அப்படின்னா, அப்போ அது கொள்கை கூட்டணியாங்கிற ஒரு கேள்வி வர்றது இயல்பு. அது அப்படி இல்லை. கூட்டணியினுடைய கொள்கை கூட்டணி அப்படின்னா வந்து தேமுதிக தேசிய முற்போக்கு திராவிட கழகம்னு வச்சுருக்காங்க. விஜயகாந்த் வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சுருந்தா கூட இவர்கள் வந்து கொள்கையில் உறுதியாக இருப்பாங்களான்றது நம்மளுக்கு தெரியாது. இந்த அம்மா வந்த பிறகு கொள்கையில் உறுதியாக இருப்பாங்களான்னு தெரியாது. ஆனால் ஒரு அரித்மெட்டிக்காக வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் தமிழ்நாடு முழுக்க வந்து பரவலாக ஒரு 500-1000 ஓட்டு கிடைக்கும். அப்போ அந்த 500-1000 ஓட்டு முக்கியம்ன்றத கருத்தில் கொண்டு தான் அவங்களுக்கு வந்து இந்த இதை கொடுத்துருக்காங்க. இப்போ விடுதலை சிறுத்தைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு செக்மெண்ட்டு. இப்போ வட மாவட்டங்கள், தென் மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகள் அப்படி தான் இருக்குது விடுதலை சிறுத்தைகள். இப்போ கம்யூனிஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு சில பாக்கெட்டில் தான் இருக்குது. ஆனால் தேமுதிக அப்படி இல்லை. தமிழகம் முழுக்க வந்து அவர்களுக்கு ஒரு ஆதரவு ஓட்டம் 500 ஓட்டாவது வரும். அப்படி அதை நினச்சி அவங்க போட்டிருக்காங்க. ஆனால் இதில் என்னென்னா இதில் பாதிக்கப்பட்டது யார் அப்படின்னா வந்து கமலஹாசன் தான். மக்கள் நீதி மையம் தான் இதில் வந்து பாதிக்கப்பட்டது. எனக்கு என்னமோ வந்து மக்கள் நீதி மையத்துக்கு வந்து இவர்கள் வந்து இன்றைக்கு வந்து வேணாம், எனக்கு சீட்டே வேணாம், கொடுத்த எண்ணிக்கையும் எங்களுக்கு திருப்தி இல்லை, உதயசூரியனில் நிற்கணும்னு சொன்னதும் திருப்தி இல்லைன்னு சொல்லி அவர் வெளியே கிளம்பிட்டார். நான் வெளியே இருந்து ஆதரவு தர்றேன்ட்டார். இந்த குறைந்த எண்ணிக்கையில் போட்டியிட விரும்பலைன்னு சொல்லிட்டார். இந்த முடிவு வந்து மக்கள் நீதி மையத்துக்கு எதிராகத்தான் போய் முடியும். அந்த கட்சியினுடைய தனித்துவமே இழந்துரும். கட்சியினுடைய தனித்துவம் இழந்துரும். மக்கள் நீதி மையம் போட்டியிடலை அப்படின்னா தொண்டர்கள் வந்து டிஜெக்ட் ஆகிடுவாங்க. அந்த ஓட்டு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகாது. இந்த புரிதல் இல்லையா திரு கமலஹாசனுக்கு? கமலஹாசனுக்கு இருக்கோ இல்லையா, திமுக தலைவருக்கு இருக்கணும்ல புரிதல். விட்டுருக்க கூடாதுல்ல. இல்லை, 100 கட்சியை வந்து வளர்றதை திமுக என்கரேஜ் பண்ணும். வளர்றது இல்லைன்னா நீங்கள் வந்து அப்புறம் இது கூட்டணி சேர்க்குறீங்க. ஒரு கட்சிக்கு ஒரு செல்வாக்கு இருக்குல்ல, அந்த செல்வாக்கை பயன்படுத்தணும்ல. அவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து நிபந்தனையற்ற ஆதரவு. அந்த ஆதரவில் என்ன சொன்னார், உதயசூரியன் சின்னத்தில் போடுறன்றது உடன்பாடு இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காருல்ல. ஒரு அங்கே இக்கு வச்சு தானே சொல்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்க. மக்கள் நீதி மையம் இந்த முடிவு வந்து ஒரு மிக தவறான முடிவு. திமுக தலைவர் இதை மறுபரிசீலனை செய்யணும். திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதை மறுபரிசீலனை செய்யணும். மக்கள் நீதி மையத்துக்கு வந்து போன முறை 2021 2.45% ஓட்டு சதவீதம் சட்டமன்ற தேர்தலில். டிஎம்டிகே வந்து ஓட்டு சதவீதம் 0.43% தான். டிஎம்டிகே இன் அசோசியேஷன் வித் டிடிவி 0.43% தான் ஓட்டு சேர் அவங்க. இப்போ மக்கள் நீதி மையம் பெரிய கட்சியா, இந்த கட்சி பெரிய கட்சியா? நாடாளுமன்ற தேர்தலில் 2.7%. ஆமாம், அலையன்ஸ் வந்து 2.7% வாங்கினாங்க எம்என்எம் நாடாளுமன்ற தேர்தலில். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் தேமுதிகவும் சேர்ந்து 2.8% வாங்கினாங்க, 2 பேரும் சேர்ந்து. ஆனால் அதில் வந்து 0.5% தான் தேமுதிக. அப்போ இப்படி இருக்கும்போதும் இது இவங்க எந்த சீட்டும் வின் பண்ணலை. பட் ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் மொத்தமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா எம்என்எம் 154 தொகுதியில் போட்டி போட்டாங்க. 154 2021. டிப்பிக்கல் ஓட் ஷேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அர்பன் சீட்ஸ் 5% 15%. அர்பனில் வந்து அர்பன் கான்ஸ்டுவன்சியில் மக்கள் நீதி மையத்துக்கு கிடைத்த வாக்குகள் 5% 15%. மயிலாப்பூர்லாம் கூட நல்லா வாங்கியிருந்தாங்க. ஆமாம், ரூரலில் 1% 5%. ரூரலில் 1% 5% ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ். கோயம்புத்தூர் சவுத்தில் மட்டும் கமலஹாசன் போல் பண்ணது 35%. வேளச்சேரி சென்னை 10 to 15%. மதுரை கோயம்புத்தூர் அர்பன் பெல்ட் மாடரேட் பர்சன்ஸ். மதுரை கோயம்புத்தூர் வேளச்சேரி சென்னை கோயம்புத்தூர் சவுத்து நல்ல பிரசன்ஸ்.
நீங்கள் இன்னைக்கு விஜய் வந்து சென்னையில் ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு சர்வேயில் ஏகப்பட்ட பேர் சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ வந்து மக்கள் நீதி மையத்துக்கு ஒரு சீட்டு இல்லைன்னா அந்த ஓட்டெல்லாம் எங்கே போகும்? விஜய்க்கு போக வாய்ப்பு இருக்கு. அப்புறம் யூஆர் லூசிங் ம். தட் ஓட் ஷேர். அது டிரான்ஸ்ஃபர் ஆகாத அது திமுக. எப்படி ஆகும்? ம். அப்போ நீங்கள் வந்து கமலஹாசன் சொல்கிறாருன்றக்கா அவரை சும்மா விட்டுருவீங்களா? நீங்கள் அவர் கண்டெஸ்ட் பண்ண வச்சிருக்கணுன்றீங்க. கண்டஸ்ட் பண்ண வச்சிருக்கணும், ஓகே. அவருக்கு சீட்டு கொடுத்துருக்கணும். அப்போ என்னது? எம்என்எம் அர்பன் மிடில் கிளாஸ் கான்சன்ட்ரேட்டட். எம்என்எம்னா அர்பன் மிடில் கிளாஸ். பெரும்பாலான அர்பன் மிடில் கிளாஸு கமலஹாசன் ரசிகர்கள், திமுக அதிமுக வேணான்னு நினைக்கிற ஓட்டர்ஸு, ம். பிராமின் ஓட்டர்ஸ். ம். இதுதான் வந்து கமலஹாசனுடைய ஓட்டு. ஸோ தேமுதிக பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். 60 கான்ஸ்டுவன்சியில் போட்டாங்க வித் அமமுக அலையன்ஸ். டிபிக்கல் ஓட் ஷேர் 0.5% to 3% தான் எல்லா கான்ஸ்டுவன்சிலையும். ஓ, சொற்ப 0.5% to 3% தான் ஓட் ஷேர். வேற கமலஹாசன் வந்து எவ்வளவு? 5லேருந்து 15 கொடுத்தாங்க. 5லேருந்து 15% ஓட் ஷேர். நீங்கள் அவங்களுக்கு ஒரு சீட்டும் கொடுக்க முடியும் இல்லை, அவர் ஓகே எஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா யூஆர் லூசிங். த டிஎம்கே கூட்டணி வந்து லூஸ் பண்ணுது அவருடைய வாக்கு சதவீதம். ஆமாம். கிரவுண்ட் இன்சைட் என்னது? ஓட் பேஸு. அர்பன் எஜுகேட்டடு எம்என்எம் வந்து அர்பன் எஜுகேட்டடு யூத்து ஓட் பேஸ். தேமுதிக லீகசி விஜயகாந்த் எரா ஸ்ப்ரெட்டு வைடு பட் ஷாலோ. கோயம்புத்தூர் சவுத்தில் வந்து பீக், சென்னை பீக், மதுரை பீக். தேமுதிக இதில் எதுலேயுமே பீக் கிடையாது. அடுத்து இம்பேக்ட் ஓட் ஸ்பிளிட் இன் சிட்டிஸில் ஓட்டை ஸ்பிளிட் பண்ணக்கூடிய சக்தி கமலஹாசனுக்கு இருக்குது, அதை யூஸ் பண்ணல. தேமுதிகவுக்கு அந்த ஓட் ஸ்பிளிட் பண்ணக்கூடிய சக்தி இல்லை, மார்ஜினல் தான் இருக்குது. அப்போ நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா எம்என்எம் பெர்சன்டேஜ் நீங்கள் பார்த்துக்கிங்க, எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா மக்கள் நீதி மையம், நான் வேற ஒன்று சொல்கிறேன், கோயம்புத்தூர் சவுத்து 34.9%, தேமுதிக 0.6%, வேளச்சேரி 13.2%, தேமுதிக இல்லை. சோழிங்கநல்லூர் 12.5%, மதுரை சவுத்து 11.8%, தாம்பரம் 9.8%, திருவிக நகர் 8.9%, அண்ணா நகர் 8.5%, மயிலாப்பூர் 7.9%, ஈரோடு ஈஸ்ட் 6.8%, சேலம் நார்த்து 6.2%, திருப்பூர் நார்த்து 5.9%, கரூர் 5.1%, கொடலூர் 4.8%, விருதுநகர் 4.5%, விருதுநகரில் தேமுதிக 3.5%, மக்கள் நீதி மையம் 4.5%, கடலூரில் 4.8% மக்கள் நீதி மையம், தேமுதிக 3.2%, கரூரில் 5.1% மக்கள் நீதி மையம், தேமுதிக 2.1%, தஞ்சாவூர் 3.9% மக்கள் நீதி மையம், 2.2% தான் தேமுதிக. அடுத்து விழுப்புரம் 3.5% மக்கள் நீதி மையம், 2.7% தேமுதிக. ஸோ கள்ளக்குறிச்சி 3.2% மக்கள் நீதி மையம், 2.5% தான் தேமுதிக. நாகப்பட்டினம் 2.8% மக்கள் நீதி மையம், 2.3% தேமுதிக. நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல தேமுதிக மக்கள் நீதி மையத்தோட கூட ஓட்டு வாங்கியிருக்கா? மக்கள் நீதி தான் ஹெட்டாக இருக்குது. மக்கள் நீதி மையம் தான் ஹெட்டாக இருக்குது. அப்போ நீங்கள் மக்கள் நீதி மையத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு இன்னைக்கு கிட்டத்தட்ட 8 to 15% சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, பீக்கு கோயம்புத்தூர், வீக் இன் டெல்டா அண்ட் சதர்ன் ரூரல் பெல்ட்டில் less than 4% தான் மக்கள் நீதி மையத்துக்கு இருக்குது. தேமுதிக மோஸ்ட்லி 0.5% to 3%, ஸ்ட்ரென்த் கம்மி. கடலூர் பெல்ட்டு, விருதுநகர் பெல்ட்டு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருக்குது. அடுத்து மெனி சீட்ஸ், ஓட் ஷேர் வந்து நோட்டா லெவலில் தான் இருக்குது. நீங்கள் 10 சீட்டு கொடுத்துருக்கீங்க, 2 சீட்டு கொடுக்க. கமலஹாசனுக்கு ஒரு 5 சீட்டாக கொடுத்துருக்கணுமா இல்லையா? கமலஹாசன் வந்து பெருந்தன்மையோட மனசார வந்து நான் வந்து வெளியே இருந்து சப்போர்ட் பண்ணுறேன்னு என்ன அர்த்தம்? இன்னைக்கு கட்சி காலியாயிரும். ஓகே. கிட்டத்தட்ட நீங்கள் பாருங்க 234 கான்ஸ்டுவன்சியில் எம்என்எம் வந்து கிட்டத்தட்ட நான் சொன்னேன் 154 கான்ஸ்டியூட் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எம்என்எம்னுடைய இம்பேக்ட் 20லேருந்து 22%, 22 தொகுதியில் இருக்கும். ஓகே. 20லேருந்து 22 தொகுதியில் எம்என்எம் வந்து முழு மனசாக ஒர்க் பண்ணாங்கன்னா
20 22 தொகுதியில் டிஎம்கேக்கு அட்வான்டேஜாக போய் முடியும். இன்னைக்கு எம்என்எம் வந்து நேற்று நைட்டு எம்என்எம் தொண்டர்கள் டிஜெக்ட் ஆகியிருப்பாங்க. எல்லாம் கட்சி இந்த மாறி முடிவில் வெளியேறி இருப்பாங்க. வெளியேறி இருப்பாங்க. நீ அப்போ கமலஹாசன் மட்டும் ஒரு நாள் பிரச்சாரம் பண்ணால் போதும்னு முதல்வர் நினைக்கிறாரு. அது ஓகே தான், அவர் கமலஹாசன் சின்சியராக ஒரு பிரச்சாரம் பண்ணுவார். பட்டு டிரான்ஸ்லேட் ஆகணும்ல ஓட்டு. இன்னைக்கு விஜய் இருக்காப்புல, நீங்கள் வந்து எல்லாருடைய ஸ்ட்ரென்த்தையும் அறுவடை பண்ணணுமா இல்லையா? ஓகே, எம்என்ஏ குறைஞ்சது ஒரு 5 சீட்டாக கொடுத்துருக்கணுமா இல்லையா? ஓகே சார். தேமுதிகவுக்கு 10 சீட்டு கொடுத்துட்டு அதை விட அதிகமாக விட்டுவாங்க. எம்என்எம்முக்கு ஒன்றுமே இல்லை, 2 சீட்டு அது உதயசூரியில் போடுங்கன்னு சொன்னீங்கன்னா, இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வீக்கான ஒரு சுச்சுவேஷனாக தான் நான் நினைக்கிறேன். தேமுதிகவும் வேணும், எம்என்எம்மும் வேணும், ஓபிஎஸ் டீம் வேணும். 3 பேரையும் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து பயன்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 5% அட்வான்டேஜ், அந்த -5% ஆன்டி இன்குமென்சியை இது ஈடுகட்டும். ஓகே, இது ஈடுகட்டும். ஓகே. எம்என்எம்னுடைய ஒட்டுமொத்த ஓட்டும் திமுக வரும்னு நான் சொல்லலை. பட் 60 to 70% ஓட் கன்வர்ஷன் இல்லாமல் போயிடும். எம்என்எம்னுடைய ஓட்டு கண்டெஸ்ட் பண்ணாதனால பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றிப்பா.